கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நமக்கு வழங்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் சுயமாக தொழில் புரிபவர்களுக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சென்ற வாரம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னது மாதிரி அநேகமாக 80% மேலே சுயமாக தொழில் செய்வோர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நஷ்டத்தில் தான் முடியுது. கொஞ்சம் பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அதில் ஒரு 1% தான் நிஜமாக பெரிய அளவில் ஜெயிக்கிறாங்க. இதை தான் நான் முதல்லையே சொன்னேன். அதுக்கு என்னென்ன காரணங்கள்ங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம ஒன்று செய்யலாம், இன்னொருத்துக்கிட்டே இதுக்கு வேலைக்கு போவேன்னு ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான். ஏன் அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை காணணும். இன்றைக்கு இருக்கிற இதில் சூழ்நிலையில் நீங்கள் சுய தொழில் பண்ணுறது அப்படிங்கிற நல்லதா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இன்றைக்கி இருக்குது எல்லா இடங்கள்லையும். குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜஸில் எல்லாத்துலேயுமே தனியாக தொழில் துவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை, அதுக்கேற்ற நிதி உதவி இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு சூழ்நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு பெரும் நிறுவனங்கள் மட்டும்தான் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு சூழலும் இருக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் சின்னதாக ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யலான்னா, நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி வாங்கிடும். ஸோ இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், என்ன சொன்னால் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது என்னென்ன கட்டுமானம் செய்து அதை இயக்கி அதுக்கப்புறம் கைமாற்றி விடுதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு தொழில் எடுக்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்க, அதை ஓரளவுக்கு நல்லா வளர்த்தி நல்ல ஒரு அளவுக்கு ஒரு வேல்யூவேஷன் ஆகிடுச்சுன்னா, இதை இதுக்கு மேலே நல்லா நடத்தக்கூடியவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க. அதற்கான லாபத்தை நீங்கள் திருப்பி வேறு தொழிலில் செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை தான் இது. நான் இப்போ சொன்ன விஷயம் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயம். சரி, அடிப்படையாக என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தா, பலர் இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு அளவுக்கு அவங்களால நல்லா வர முடியுது. அவங்க அது எப்படின்னு கேட்டால், நினச்ச ஒரு இலக்கு அது வரைக்கும் அவங்களால வர முடியுது. அதற்கு மேலே அவங்களால போக முடியல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு மேலே எப்படி நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. தொழில் சுத்தமாக புரியுது, இதுதான் சந்தைன்னு தெரியுது, யார் நம்முடைய இவங்க கஸ்டமர் வாடிக்கையாளர் யார் அப்படிங்கிறதும் தெரியுது, இதை எப்படி சிறப்பாக நடத்தலான்னு தெரியுது, ஆனால் ஸ்கேல் பண்ண முடியல. ஸோ இந்த வாரம் நான் உங்களுக்கு இந்த ஸ்கேலபிலிட்டியை பற்றி பேசுகிறேன். ஸ்கேலிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சிறிதாக இருக்கும் உங்களது தொழிலை பெரிய அளவில் என்ன விஸ்தாரப்படுத்துதல், அதான் ஸ்கேலிங் அப்படிங்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் வியாபாரத்தில் இந்த ஸ்கேலிங்கை கற்றுக்கிறது தான். எப்படி பெருசு பண்ணுறது. இப்போ நீங்கள் பண்ணுறது ஒரு 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வருது, 5 லட்ச ரூபாய்க்கு வருது, அது 5 கோடி 50 கோடி 500 கோடின்னு வளர்த்துறது எப்படி அப்படிங்கிறது அந்த ஸ்கேலிங்கை பற்றி விஷயம். ஸ்கேலிங் புரியணும் அப்படின்னா முதல்ல சில விஷயங்களை அடிப்படையாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் செய்யக்கூடிய அதாவது தொழில், அதாவது பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறாங்க, அந்த மாடல் ஸ்கேலிங்காக இருக்குது உகந்ததா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். சில தொழில்கள் உடனே பெருசு பண்ண முடியும், விரிவாக்க முடியும். சில தொழில் விரிவாக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் எடுத்துக்கிறாரு. அவர் எவ்வளோ நல்ல டாக்டராக இருந்தாலும், எவ்வளவு அதிகமாக ஃபீஸ் வாங்கினாலும், எவ்வளவு தான் இருந்தாலும், ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரங்கள் தான் இருக்குது, இவ்வளோ பேரை தான் பார்க்க முடியும்னு இருக்குது. அவர் எவ்வளவு தான் வளர்ந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அவரால் சம்பாதிக்க முடியாது. காரணம், அவருடைய நேரம் அதில் நேரடியாக இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா, அவருடைய எந்த அளவுக்கு வளர்ச்சின்னா, அவருடைய இதில் காலகட்டத்தில் அவர் அதிக நேரம் உழைக்கும் பட்சத்தில், அவர் அதிகமாக ஃபீஸ் வாங்குகிற பட்சத்தில் ஒரு அளவை எட்ட முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரால் ஸ்கேல் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா, இதில் அந்த வணிக அளவில் இயங்கக்கூடிய எத்தனையோ இவங்கள மருத்துவமனைகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு கோடிகளுக்கு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க ஒரு ஆளை நம்பி ஆரம்பிக்கிறது, ஒரு டாக்டரை நம்பி இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்காக ஒரு சிஸ்டம், அதுக்காக ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இயங்கணும், இப்படி தான் செயல்படணும், அடிப்படையான அந்த கோர் அப்படிங்கிறத தவிர மற்ற விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு வர்றப்போ இன்றைக்கு அவங்க அதை பெரிய அளவில் கொண்டு போக முடிஞ்சுது. பல பேர் நடக்கக்கூடிய தவறான என்னம்னா, பணம் வேணும்னு நினச்சிப்பாங்க. பெருசு பண்ண பணம் இங்கே இதுக்கே எனக்கு பற்ற மாட்டேங்குது. பல பேர் என்ன பண்ணுறாங்க, அதுக்காக பணம் வாங்குறதுல ஏகப்பட்ட நிதி சிக்கல்கள் இருக்குது.
வாங்கி கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே போட்டு கட்ட முடியாமல் கடனுக்கு போய் கீழே போயிடுறாங்க. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிதியினால் மட்டும் உங்களால் ஸ்கேல் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 10 கோடி ரூபா அப்படிங்கிறத வெளியிலேருந்து வரக்கூடிய கடனால் உங்களால் வளர்த்த முடியாது. கடன் மற்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உதவலாம். ஆனால் கடன் மட்டுமே வந்தாலோ பணம் மட்டுமே கிடைச்சாலோ உங்களால் வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பணம் வந்தால் நான் வந்து பெரிய அளவில் கொண்டு போயிடுவேன், பணப்பற்றாக்குறையினால தான் வியாபாரம் என்ன வளரலன்னு. திரும்பவும் சொல்கிறேன், பணப்பற்றாக்குறை மட்டும் காரணம் அல்ல. அந்த பணத்தை எப்படி நிர்வாகம் செய்யணும், எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் கடன் வாங்குது. ஏன்னு கேட்டால் இது பணம் இல்லாமல் இல்லை, சில இதில் நீங்கள் விஷயங்களில் வட்டி இது கணக்கெல்லாம் போட்டு பார்த்து நமக்கு பணம் திரும்ப வரும் நாள் எத்தனை நாள் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறப்போ கடன் வாங்குதல் தான் உகந்தது அப்படின்ட்டு போகிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் என்னை பொறுத்து பல பேர் தனிநபராக நடத்துகிற இதில் வந்து ஒருத்தரை மட்டுமே முழுமையாக நம்பி பெரிய கடனை வாங்குறவங்க சிக்கலில் தான் மாட்டிக்கிறாங்க. ஸ்கேலிங் அப்படிங்கிறதுக்கு கடன் வாங்குதல் இல்லை, அதனால் கிடையாது காரணம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஆதாரமாக பார்க்கணும் எப்படி நம்மளுடைய மாடல், பிஸ்னஸ் மாடல். இப்போ வந்து தொழில்நுட்பம் அருமையாக வந்துடுச்சு. இப்போது இவங்களாம் ஐடியில் வரக்கூடியவங்க நிறைய பேர் பெரிய அளவில் நீங்களே பார்க்குறீங்க. இனிமேல் ஒரு டாக்ஸி கம்பெனி இன்றைக்கி 1000 கோடி போச்சு, 5000 கோடி 10,000 கோடின்னு பேசுகிறாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கேலிங் பண்ணுறது ரொம்ப இயல்பாக இருக்குது. அது ஆன்லைனில் இருந்தால், இப்போ ஒரு கடைனா ஒரு கடைக்குள்ளே ஒரு 100 பேர் வரலாங்கிற ஒரு கடைக்குள்ளே 500 பேர் வரலாம், அவ்வளவுதான். இல்லை ஒரு நாளைக்கு அந்த இடத்துல 1 லட்ச ரூபா வியாபாரங்கிறது 10 லட்ச ரூபா ஆகலாம். ஆனால் ஆன்லைன் மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வளர முடியும். அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் தொழில்நுட்பத்தை கையாளுறாங்க. நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய கேள்விகள், முதல்ல நீங்கள் செய்கிற தொழிலில் ஸ்கேலிங்க்கு இடம் இருக்கா, முதல்ல தனிநபரை சார்ந்த தொழிலா, இல்லை ஒரு ஊரோ ஒரு இடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்ததா, சுருங்கின ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சில பேர் இருப்பாங்க, போதும் அப்படிம்பாங்க. தவறு கிடையாது. அதாவது ஸ்கேலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெருசாக வளரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கேட்க வேண்டிய, சில பேர் சொல்லுவாங்க அவங்களோட தலைமுறைக்கு மட்டும் இருந்துட்டு அடுத்த தலைமுறை வேண்டாங்க அப்படிம்பாங்க. சில பேர் இல்லை, இது காலங்காலமாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. காலங்காலமாக கொண்டு போகணும், அடுத்த தலைமுறை வரணும், பெரிய அளவில் வளரணும் அப்படின்னா தொழிலை எப்படி பெரிதுபடுத்துவது, ஸ்கேல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற சூட்சமத்தை அவசியம் கற்றுக்கணும். இது வந்து ஒரு வியாபார பாடம். அதாவது சிறு முதலாளிகள் மட்டுமல்லாமல் தாம் இருக்கும் இடத்திலிருந்து இன்னும் 100 மடங்கு நம்மளால் வளர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற, ஆசைப்படுற எல்லா தொழிலதிபர்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஸ்கேலிங்னு சொல்லக்கூடிய பெரிதுபடுத்தல். இது என்ன, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பேசுவோம்.